தொடையில ஆபரேஷன். ஜானே நைட் சிக்கன் வேணும். அண்ணே கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறீங்களா? நாளைக்கு காலையில் காசு கொடுத்துட்றேன். ஏய் ஆம்லேட். எனக்கு இன்னொரு ஆம்லேட் போடு. தொண்டையில ஆபரேஷன், தொண்டையில ஆபரேஷன். எதனா காசு கொடு. துப்பிடா. ஏய் ஏய் யார் மேல கை வைக்கிற நீ? அன்புக்கு தெரிஞ்சதே. டேய் பேசாம வாங்கடா, அடிக்க வைக்காதீங்க. ஏய் அடிக்க தா மேல கை வச்சுற நீ. டேய் தம்பி அன்புக்கு ஃபோன் பண்றா. டேய் வா. ஏய் ஏய் சட்டை கிஞ்சுதே. வெல்ல வா பாத்து. ஏய் கைடா. இவனு தான்யா. ஏய் வண்டில கையடியா. நானே வரேன். யாரடா? அடிக்கிறேன். ஏய் போடா சார். போடா சார். ஐயோ சார் நான் ஒண்ணுமே பண்ணல. மூஞ்ச பார்த்தாலே தெரியுதா? போடா. அம்மா ஐயோ போடா சார். சார் நாங்க பிச்சை எடுக்கறோம் சார். எனக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்ல சார். காலை பிடிச்சு. அவ்வளவுதான் லிமிட். மேல கை வைக்க கூடாதுன்னு பாக்குறேன். போடா சார். போடா. தொண்டையில ஆபரேஷன், ஸ்டேஷன்ல பிச்சை எடுக்கிறான் செல்வம். நான் ஒண்ணுமே பண்ணல சார். நான் பாட்டு பிச்சை எடுத்துட்டேன் சார். ஏய் அவன் ஹைட் ஜாஸ்தியா இருக்கான் பாரு, பின்னால அனுப்பு. சார் ரெடி சார். சார் ப்ளீஸ் சார். டிஎஸ் சார் கொஞ்சம் சிரிங்க. ஏய் நீ இல்லப்பா, மூஞ்ச கொஞ்சம் சோகமா வச்சுக்கோ. என்னால ஒன்றும் பண்ண முடியல அன்பு. டிஏஜி கண்டிப்பா அடிக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆனா சாப்பாடுலாம் நல்லா தான் பார்த்துக்கிட்டேன். ஆமாண்ணே 3 வேளையும் பிரியாணி வாங்கி கொடுத்தாருண்ணே. போடா திங்கிற நாயே. சண்முகம் எங்க ஆளுங்க தான் வைக்கிறானல, மூர்த்தி ஆளுங்க வைக்கல. துட்டை மட்டும் 2 இடத்துல வாங்கிக்க. இல்ல அன்பு, அந்த ஏரியாவில் ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜி இருக்காரு. அவர் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால தான். ஆளுங்கட்சியன் மூர்த்தி ரொம்ப ஆடுறான். நாங்களும் ஆட்சிக்கு வருவோம். அவன்கிட்ட சொல்லு. வர வர ஏரியாவில் மூர்த்தி தொல்லை தாங்க முடியல தலைவா. சரி ஓகே தலைவா. ஏய் இவன் யாரா? என்ன போலீஸ் எங்களை கூட்டின்னு போச்சுல, இவனும் மிஸ்டேக்கா மாட்டிக்கினான். இன்ஸ்பெக்டர் மொத்துன்னு மொத்தி எடுத்துட்டாரு. சரியான தமாசு. சொல்ல வேண்டியதாடா. எங்க விடுறானுங்க, எதை சொன்னாலும் அடிக்கிறானுங்க. இருந்தாலும் 3 வேளையும் பிரியாணியா போட்டாங்கண்ணா. இவன் ஒருத்தன். ஏய் யாரா நீ? இவன் தானே தொண்டையில ஆபரேஷன். ஸ்டேஷன்ல பிச்சை எடுக்கிறானே. யோ நிறுத்தியா? யாரு என்னன்னு தெரியாம. ஏய் போ, இந்த பக்கம்லாம் வரக்கூடாது.
போடா. அன்பு சார். ஏய் சார் ப்ளீஸ் சார், ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க சார். பிச்சை எடுக்க ரொம்ப அசிங்கமா இருக்கு சார். 2 நாளா சரியாவே சாப்பிடல சார். சார் என்ன வேலைனாலும் செய்யறேன் சார். ப்ளீஸ் சார். படிச்சிருக்கியா? +2. நான் மணி. இல்லைண்ணே, நல்லா பார்த்துட்டேன். நிஜமாலுமே பிச்சை தானே எடுக்கிறான். சரி பார்க்கலாம். நான் இங்க போடு. வரியா? டேய் பாத்துரா, ஏற்கனவே பொட்டலம், இப்ப தண்ணி. தன்னாவ போறியோ? என்னவா பேதியாவா? என்ன அவரு நட்டுக்குனாரு? அவர் வீக் பாடிப்பா. எனக்கு அவர் பார்த்தா சிரிப்பா வருது. எனக்கு அவர் பார்த்தா சிரிப்பு வருது. உள்ள அழுவியா இருக்குது. அப்படியே ஓன்னு வாய் விட்டாலும் போல இருக்குது. மணிண்ணா, நான் கொஞ்சம் அழுதுட்டா சிரிக்க மாட்டீங்களே? மணி பையனுக்கு ஏறிச்சு. டேய், அவனுக்கு என்ன துக்கமோ? நீ அழுவுடா. அம்மா எதுக்கு அழுவுற? ஆ? எங்க அம்மா இல்ல, எங்க அம்மா செத்து போச்சு. எப்படி? எங்க அப்பா அருவாடுத்து கழுத்து அறுத்துட்டான். ஐயோ, சின்ன கழுத்து, வாதிய காணோம். தோ இப்படி கிடக்குது. என்னையே பார்த்துக்கணும். கண்ணு வச்சு பார்க்க முடியல. தரெல்லாம் ரத்தம். ஏன் தப்புதான். நான் மட்டும் எனக்கு சினிமா போவாது இருந்தேன், எங்க அம்மாவை காப்பாத்திருப்பேன். மணினா, எனக்கு ஒரே ஒரு அருவா கூடனா எங்க அப்பா வச்சுக்கிற மாதிரியே அப்படியே சிரிக்கிறாருண்ணா. என்னை பார்த்து சிரிக்கிறாரு. எனக்கு தெரியுது நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு. நக்கலு இவன் எங்க வெட்ட போறான்னு. நான் சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. சிரிக்காதன்னு சொல்றல. ஏய் ஏய் ஏய், சும்மாரா. உட்காரா, உட்காரு சொல்றேன்ல. அவன் தண்ணிய போட்டு கத்துறான். அவனை போய் என்ன குமார், உனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்குமா? யாருக்கு பிடிக்காது? நாய் பூனை கூட தான் அம்மானா பிடிக்கும். எங்க அம்மா இருக்குது, என்னை போட்டு அடின்னு அடிக்கும். எனக்கு வலிக்காது. என்னடான்னு கண்ணத்தை வந்து பார்த்தா பக்கத்துலயும் பெஞ்சிலையும் தான் அடிக்குமே தவிர மேல ஒரு அடி கூட விழாது. இருந்தாலும் நம்ம ஆக்டிங் பட்டா மாதிரி தப்பி தவறி ஒரு அடி பட்டுச்சு, அதுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடும். ஐயோ ராஜா, டே உன்னை போய் அடிப்பானாடா கண்ணு. ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போகணும்டா. படிச்சு பெரிய பேங்க் ஆபீசரா, கவர்மெண்ட் ஆபீசரா வரணும்டா. என் காலில் உந்து கெஞ்சு மணி. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும். உனக்கு என்ன பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அவள் தானே? பேக் மாட்டு போயினே இருப்பேன். எங்க அம்மா மட்டும் உயிரோட இருந்தது, நான் பிச்சை திருக்கவே மாட்டேன். இங்கெல்லாம் வரவே தேவையில்ல. டாக்டர் கூட இருப்பேன். டேய் ஏன்டா? பின்ன என்ன மணி, ஏதோ அப்படியே தெரியாத வந்த மாதிரி பேசுறாரு. நம்மளாம் என்ன பிறக்கும் போதே கெஞ்சாவோட பிறந்தோம். எனக்கு கூட தான் அம்மா இருந்தது. என்ன ஒரே ஒரு கேள்வி கேட்டா அதாண்ட, அப்பா வெளியே போகும்போது ஏன் டெய்லர் கூட படுக்கிற? அப்படியே அடுப்புல இருந்து சுடு தண்ணி தூக்கி மேல ஊத்துச்சுப்பா. தோ ஃபுல்லா வெந்துச்சு. 2 மாசம் ஹாஸ்பிட்டலே கிடந்தேன். இன்னைக்கு என்கிட்டயே வந்து துட்டு வேண்டாம் கொடுப்பான்னு கேக்குது.
போடி தேவடியான்னுட்டேன். அட பாவி. எல்லாருக்கும் ஒரு கதை இருக்குது குமார். இதோ நம்ம ஜீவா மேட்ரு கேட்டு பாறான், ஒரே தமாசா இருக்கும். ஏய், என் கதை தமாசா உனக்கு? இல்லப்பா, உன் மேட்ரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சும்மா சொல்ல, நம்ம குமார் கேட்கட்டும். கேளுங்கப்பா. ஏன்டா என்ன சாவடிக்கிறீங்க? அது எங்க அப்பா ஒரு லாரி டிரைவர். எங்கேயோ போய் எய்ட்ஸ் வாங்கிட்டு வந்து எங்க அம்மாவை கொடுத்துட்டு மண்டையை போட்டான். கொஞ்ச நாள்ல எங்க அம்மாவுக்கு நோய் முத்தி போச்சு. நானும் எங்க அக்காவும் தான் வீட்டு வேலை செஞ்சு அதுக்கு சோறு போட்டுட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் மண்ணெண்ணெய் ஊத்தி நெருப்பு வச்சுக்கிச்சு. இந்த வாட்டியும் வேணாமா? உனக்கு பயமா இருந்தா சொல்லு, நான் வேணா. ஏன் மாசம் பூரா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஏன் என்கிட்ட வந்து கொடுக்குற? நான் போட்டா வேற வேலை இருக்கா? ம், ஏய், கரெக்டா விசாரிச்சியா? ஏன்னா டென்ஷன் ஆகுற? இன்னைக்கு எல்லாரும் வேற வேலைக்கு போயிருக்கானுங்க. இங்க எவனும் கிடையாது. கன்ஃபார்ம் நியூஸ். அது ஏன்னா நம்ம தலைவர் மூர்த்தி ஏரியால மீட்டிங் போடுறாரு. போஸ்டர் ஓட்டுறதுக்குள்ள உயிரே போயிடுது. ஏய், அவனுங்க ஏரியால தான் பவரை காட்டணும். காலைல போஸ்டரை பார்த்தானுங்கன்னா செத்துருவானுங்கல்ல. ஏய், மூர்த்தி ஆடாது அவரே தானா? ஒழுங்கா விசாரிச்சான்னு கேட்டேன்ல. நான் என்னடா பண்ணுவேன்? ப்ரோகிராம் மாறிட்டு போலகுது. இப்ப என்னன்னா அவனுக்கு 5 பேர் தானே வந்துக்கிறானுங்க. பிரச்சனை பண்ணா போட்டுடலாம். ஏய், மூர்த்தி ஓரத்துல இருக்கான்னா சுத்தி 100 பேர் இருக்கான்னு அர்த்தம். அவனே தனியா 10 பேரை வெட்டுவான்டா. அதுவும் அவன் ஏரியால வந்து போஸ்ட் ஓட்டுறத பார்த்தா. டேய், நிறுத்துக்கடா.
வண்டி ஏறா எவன் வந்தாலும் ஏத்திட்டு போயிடு. டேய் ஓடுங்கடா. அண்ணா குடிச்சுக்கடா. ஏய் லெஃப்ட்ல கேப் பண்ணு. ஓடுடா. ஓடு. ஏய் தூக்கு தூக்கு. ஏய் சதோடா. ஏய் இவனை தூக்குடா போடா. ஏய் ஓடு ஓடு. ஏய் இதோ பாரு அல்ல கையே. ஏய் மெதுவா போயிட்டே இரு. பெண்டு திரும்பி வெயிட் பண்ணு. வண்டி ஆஃப் பண்ணாத. நம்ம ஏரியால வந்து போஸ்ட் ஓட்டுறாங்கண்ணே. அம்பாஸ் எஸ்கேப் ஆயிடுச்சு. பசங்களை தொட்டி நம்ம ஆளுங்க போய்க்கிறாங்க. இதோ இவன் ஒருத்த மட்டும் தான் மாட்டினுக்கிறான். யார் அவன் பென்சில்ல கோடு போட்ட மாதிரி? கீழே வேற செய்யுதுண்ணே. பெருசா எவனும் மாட்டல. டேய் இவனை வெட்டி மார்க்கெட் ஆண்ட போடு. நம்ம ஏரியால போஸ்டர் ஒட்டினா என்ன ஆகும் தெரியட்டும். ஏய் மருந்து சாப்பிட்டியா? எப்ப பார்த்தாலும் லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டு இதுல ஹீரோ ஆகணும்னு வேற ஆசை. கூட பிறந்த பாவத்துக்கு சினிமா படம்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. நீ ஒன்னா பாரு படம் என்னமா ஓட போகுதுன்னு. டேய் அந்த கூலிங் கிளாஸை கட்டிட்டு போடா. நீ மட்டும் தலைக்கிடையே அடிச்சுக்கோ. விளையாடுறானுங்கண்ணா. பொறுமையா நாசம் பண்ணி தான் கொள்ளுவானுங்க. நம்ம அவனுக்கு ஆளை பண்ணுமே மறந்துருப்பானுங்களா? டெல்லி நான் அன்பு பேசுறேன். மூர்த்தி ஏரியால போஸ்ட் ஓட்ட வந்தோம். பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனந்த் பிரியா 100 பேருக்கு மேல இருப்பானுங்க. விட்டுறவா? அதுவும் கரெக்ட் தான். சரி ஓகே. ஏய் வாங்கடா. ஏய் வாடா. அண்ணா குமார் அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. வா. என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டாது போலாம்ண்ணா. அப்படிங்கிற அதுவும் கரெக்ட் தான். அவ ஆள் யாராவது மாட்டாமையா போறான். ஏய் போதுமாடா. பத்தாதுண்ணே. நம்ம கிருஷ்ணாவை என்ன கிளிகிழிச்சானுங்க. ஏ போடா மூச்சே இருக்குது. ஏய் இதை அடிச்சு முடி. ஏய் வேற இடத்துல ஆடுறா. ஏய் என்னடா விளையாடிட்டு இருக்கீங்க? டைம் ஆகல. நான் இதோ முடிஞ்சதுண்ணா. இதோ பாருண்ணா இது நிக்குது. பரவாயில்லண்ணா மூமெண்ட் இருக்குது. டேய் நவுரா டைம் ஆகுது. அண்ணன் கத்த போறாரு. வாங்கடா வாங்க. அட்ரா ஆம்பளை தான் அட்ரா. என்ன அடிக்கணுமா? அட்ரா அட்ரா. எவ்வளவு அடிப்ப? வலிக்கல கொஞ்சம் கூட வலிக்கல. அடிக்கடா போட்டங்களா. வாங்கடா உள்ள எரியுதுடா. கொண்டு வேண்டாம் உங்களெல்லாம் கொண்டு வேண்டாம்.
என்னால நம்ப முடியலடா. சத்தியமா டெல்லி நான் பார்த்தேன். ஒரே அடி. இப்படி கைய வச்சு பங்குடு. அப்பா எனக்கு கேக்குது சத்தம். நெஞ்சலுமே உடஞ்சிச்சாமே. ஒரு ஆள், ஒரே ஆள், அப்படி சிங்கம் மாதிரி நிக்கிறான். சுத்தி 100 பேரு. இதுல மூர்த்தி வேற. அவன் யாரு, எத்தனை பேரை போட்டிருக்கான், ஊரெல்லாம் நியூஸ் பத்திக்கிட்டு எரியுது. வெறி பிடிச்சு போய் தேடிட்டு இருக்கானுங்க. போனது பெரிய தலையில்ல, அடங்குறது கொஞ்ச நாள் ஆகும். இங்க மட்டும்தான் அவனுக்கு பாதுகாப்பு. நான் தம்பி டேபிள்ல கொஞ்சம் சாப்பிடலாம்ல? பையனுக்கு இன்னும் சூடு குறையல. வாக்கா. அக்கா போங்க, வரேன். சிகரெட். இல்லை வேணாம், வச்சிரு. மூடு இல்லை. பாருங்கப்பா, ஆளாளுக்கு பேசியிருந்தா
முடிவா என்ன சொல்றீங்க? இதோ பாருண்ணா, இங்க இருக்கவங்க எல்லாம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்படி அனாமத்தா ஒரு கொலை பண்ணவெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தா பிரச்சனை ஆயிடும். நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதனால அவனை ஏதாவது வேலைக்கு அனுப்புங்க. என்ன பண்றான்னு பார்க்கலாம். என்னடா டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்களேன்னு பயந்துடாத. நீ என்ன இதுன்னு எங்களுக்கு தெரிய வேணா. இந்த பார், எப்பவும் வண்டியை சைட் லாக் பண்ணக்கூடாது. அப்புறம் அவசரத்துக்கு எடுக்க முடியாது. என்ன வா, இங்க இருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும். இன்னைக்கு பெரிய வேலையெல்லாம் கிடையாது. ஒரு ஆள் கையை எடுக்கணும், அவ்வளவுதான். வலது கை நோட் பண்ணிக்கோ. சரிண்ணா. வா. அந்த வீடு தான். ஐயா தினமும் ராத்திரி 10 மணிக்கு இந்த வீட்டுக்கு வந்துருவாரு. 1 மணிக்கு தான் போவாரு. எவ்வளோ வச்சுக்கிறான். இதை பாரு, அதான் ஒரு காரு. அவ்வளோ தூரம் நடந்து வந்து தான் காரை எடுக்கணும். அதனால தான் நம்ம கரெக்டாக நடுவில் நிற்கிறோம். என்ன புரிஞ்சுதா? ம், ஆள் வரானான்னு பாரு. ஏய், இவ்வளவு நேரம்லாம் பாத்தீங்கன்னா சட்டி கிழிஞ்சிரும். இந்த பாரு, இந்த மாதிரி ஸ்லைட்டாக எட்டி பார்த்துட்டு தர்க்குன்னு உள்ள இழுத்துக்கணும். நான் ஒரு செகண்டு, ஒரே செகண்ட் தான் டைமு. அதுக்குள்ளே எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கணும். புரிஞ்சுதா? பாரு. ம், என்ன பார்த்த? ஆள் வரல. வேற என்ன பார்த்த? ஏய், என்னடா டென்ஷன் பண்ற? ஐயய்ய, தெருமனையில் ஒருத்தன் நடந்து போகிறான். ஒரு அம்மா பால்கனியில் வேடிக்கை பார்க்குது. 3-4 சின்ன பசங்க அலெக்ஸ் பாய்ஸ் விளாட்றாங்க. 2 நாய் தெரியுது. 3 வீட்டு கதவு திறந்துருக்குது. பாரு. கரெக்டா? கண்ணு கேமரா மாதிரி பதியணும். ஒன்று விடக்கூடாது. ஆ, இதா இதான் உன் பொருள். வீட்டுக்கு போய் பூஜை எல்லாம் பண்ணி பத்திரமா வச்சுக்கோ. நான் புடி. கை நடுங்குது பார். ஸ்டடியா புடி. ம், இப்படி வை. இருக்கிறதும் தெரியக்கூடாது, எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கணும். ஆ, எடுத்து பாரு. உள்ள வை. எடுத்து பாரு. உள்ள வை. ம், பரவாயில்ல. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. எப்போ வேணாலும் வருவான். அலட்டாரு. கை இடுப்புலயே இருக்கட்டும். பயமா இருக்கா? பொய் சொல்லாத. பயமா இருக்குல்ல? எனக்கும் பயமா தான் இருக்கு. தப்பு இல்லை. பயந்தான் உன்னை காப்பாற்றும். நம்ம உயிர் மேலே பயம் இருந்தால் தான் மற்றவங்க உயிர் எடுக்க முடியும். மூச்சு கூட விடாத. கத்தியில் கை வச்சுக்கோ. போடா போடாண்ணா.
ரெண்டு பேருக்கு ஆப்பு வச்சிருப்பியாடா? ஏன் தலையில கட்டினாங்க பாரு. ஏந்திரி. சரி பரவாயில்ல. முத தடவை அப்படித்தான் இருக்கும். டென்ஷன் ஆகாத. பாதிதான் வெட்டிக்கிறேன், போய் மீதியை வெட்டிட்டு வா. ஒரு தடவை வெட்டினாதான் புரியும். போ போடா. ஹலோ சரோஜா, கிருஷ்ணவேணி இருக்கா? கஸ்டமர் கூட மகாபலிபுரம் போயிருக்குது குமாரு. நாளைக்கு வந்துடும். அர்ஜென்ட்டா? வேற யாரையாவது அனுப்புவா? வேணாம். வேணா ஃபோன் நம்பர் தரேன், பேசுறியா? உனக்கு தான் போனு. இந்த நம்பர்லாம் ஏன் கொடுக்குற? எங்க போனாலும் நம்பர் கொடுக்கணும். ஐயா மூஞ்சா பாடுற. ஹலோ. அடிச்சானா? அடிச்சானா? இல்ல இல்ல. என்ன விஷயம்? உன்னை பார்க்கணும். நாளைக்கு காலையில வந்துருவேன். சரி வச்சுட்டேன். அப்புறமா போன் பண்றேன். எதையாவது நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்காது. நாளைக்கு வந்துருவேன். எனக்காக நான் என்ன உனக்காக? அந்த பொண்ணை வச்சுதான் அந்த இடமே ஓடுது. வர்றவன் எல்லாம் கிருஷ்ணவேணி கிருஷ்ணவேணின்ட்டு தான் வர்றான். அவ்வளவு விட்டுறனா? இல்ல அன்புண்ணா, பாவம், அதுக்கு இஷ்டம் இல்ல. நாங்கெல்லாம் இஷ்டப்பட்டா சேரும். உழப்பு. பாரு குமாரு, உனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியாது. நமக்குள்ளே நிறைய ரூல்ஸ் இருக்கு. நீ எவனை வெட்ட போறேன்னு நான் கேட்க மாட்டேன். ஏன் பொண்ணை விட்டுறேன்னு நீ கேட்காத. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. உன்னை அங்க கொண்டு போய் விட்டவனே நான் தான். யாரு என்னன்னு தெரியாம பேசக்கூடாது. ஏண்டா நல்லா வளர்ந்துகிட்டு வர, ஊரெல்லாம் உன்னை பத்தி தான் பேசுறாங்க. எதுக்கு இதெல்லாம்? வேணும்னா 2 நாள் எங்கேயாவது கூட்டிட்டு போ, சந்தோஷமா இரு. அதை விட்டுட்டு பாவம் புண்ணியன்னு காலங்காத்தால வந்து தாபாஷ் பண்றான். இல்லண்ணா, பாவம், விட்டுரு. என்ன மிரட்டுறியா? நீ பேசல, அந்த பொண்ணு பேசுது. படுத்த சுகம், கண்ணு தெரியல. என்ன சொன்னா? நீ பெரிய ஆளு, உனக்கெல்லாம் பயந்துருவாங்கண்ணா. குழந்தை எவ்வளவு பார்த்திருப்பேன். தெரிஞ்ச பையன்கிறாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். போ. நாங்களும் எல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். அண்ணா, இது என்னடா? என்ன பத்தி இவனுக்கு என்ன தெரியும்? நாலுல இருந்து அது வேலைக்கு வராது. ஏய், உள்ள வைடா. இவனை போடுறதுக்கெல்லாம் கத்தி எடுத்துக்கிட்டு. ஏய், கூட்டிட்டு போ. ஏதாவது ஆவ போகுது. வந்துட்டாரு ஆர்டர் போடுறது. ஏய், ஒழுங்கா தேடா. தேய்ச்சி எடுத்து தேய்ச்சிக்கிட்டு. ஏய் ஏய், என்ன முறைக்கிற? ஏய்!
மறைச்சுக்கிட்டே இருக்கிறேன்? அண்ணா இதை பாருண்ணா. அண்ணா வேணாண்ணா, டென்ஷன் ஆகாத. அவனுக்கு என்ன தெரியும்? விட்டுரு. டேய் போடா. யாரு என்னன்னு தெரியாம மேல தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். போ அண்ணா. வாண்ணா. அண்ணா. இன்னாடி ஆளல் பிரியா, அக்காவும் தம்பி எப்படி வந்தீங்கன்னு மறந்து போச்சா? ஒருத்தருவே அறுத்து வேணாமா உனக்கு? ஏன் அழுத்து போச்சா? நேத்து வந்த நாய் என்கிட்ட வந்து கேக்குது. என்ன தடவி கொடுத்துட்ட சொன்னியா? அவன் என்ன பெரிய இதுவா? புடிங்கிடுவான் என்ன? ஏய், ஒரு வாரத்துக்கு இது இப்படியே தான் தெரியணும். ஏய் சரோஜா, நான் சொல்ற வரைக்கும் சோறு தண்ணியில அவ பூட்டி வை இவள. அவன் உன்கிட்ட கேட்டாளடா? அவ பாட்டுக்கு இருந்தவள போய் கொன்னுடுவான்டா. உன்னையும் போட சொல்லிட்டான் தெரியுமா? ஊரெல்லாம் ஆளுங்க தேடி இருக்கானுங்க. அப்போ ஒரு வாரம் எங்கேயா போய் ஒளிஞ்சுக்கோ. நாங்கெல்லாம் சேர்ந்து கெஞ்சி பாக்குறோம், ஏதாவது பண்ண முடியுமான்னு. இங்க இருந்த வெட்டி போட்டுருவோம். போடா. எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும். அழகால் தெரியாம அன்பை முறைச்சிக்க முடியாது குமாரு. தலைவர் காது வரைக்கும் போவோம். நீ வேற எங்கேயாவது. குழம்பு நல்லா இருக்குதா? உங்க அம்மா வச்சதுதான். உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? அன்னைக்கு கூப்பிட்டப்ப கூட ஓடிட்ட. அப்புறமா நடுவில் நம்ம பசங்க வந்து சொன்னானுங்க, நான் நம்ம குமார் டெல்லிக்கு என் கூட சேர்ந்து பெரிய ஆளாயிட்டான்னு. என்னால நம்பவே முடியலப்பா. சந்தோஷத்துல பசங்களுக்கு 1000 ரூபாய் பார்ட்டி வச்சேன்னா பாத்திக்க. ஐயா, நான் கூச்சப்பட்டுக்கினே. அண்ணம்மா கொண்டு வந்து வையே. ப்படுது. நீ ஒன்னும் கவலைப்படாத குமாரு. நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் இருக்கலாம். அங்க ஒன்னும் ஓளவுக்கு பெரிய ஆள் இல்ல. இருந்தாலும் நம்மளை மீறி ஏரியாவுக்குள்ள ஒருத்தம் போற முடியாது. துட்டு எவ்வளவு கொடுப்பானுங்க குமாரு? இஷ்டம் இருந்தா சொல்லு. வரும் மாசம் ஒரு 30,000 40,000. கடவுள் இருக்கிறாங்க குமாரு. பாருடி, கஷ்டம் கஷ்டம்னு புலம்பின்னு இருந்திய என் பிள்ளைய வந்துட்டான் காப்பாத்துறதுக்கு. 6 மாசமா சரியான வருமானமே இல்லை குமாரு. அப்படி இப்படி கடன் வாங்கி தான் ஓட்டி நிற்கிறேன். இதுங்க ஸ்கூலுக்கு கூட போறது இல்லை. வேற வழி இல்லாம முந்தா நேரத்து பிட் பாக்கெட்லாம் அடிச்சு ஒரே அசிங்கமாயி போச்சு குமாரு. ஐயோ, என்ன உள்ளவை குமாரு. ஏமா நானே டக்குன்னு காசெல்லாம் எடுத்துக்கினேன். தான் நம்மெல்லாம் ஒரே குடும்பமா ஆயிட்டோமே. ஏதோ பெத்த பிள்ளைகிட்ட மனசு விட்டு சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். நீயே பார்த்து செய். பார்த்து நந்துக்குமாரு, நண்பன்ட்டு எல்லாம் சொல்லியிருக்கேன். நீ நல்ல மூடில் தான் இருக்கிறாரு. சொல்றான்னு கோச்சிக்காத குமாரு. இவ்வளவு பெரிய ஆளை முறைச்சிக்கலாமா? பயப்படாத, நாங்கெல்லாம் கூடயே இருக்கிறோம். அந்த பொண்ணு என்ன கொஞ்சம் ஹீரோமே பார்த்துச்சா? திமிரில் உன்னை எல்லாரும் முன்னாடியும் முறைச்சிட்டேன். எப்படியாவது நாயை மன்னிச்சு விட்டுருண்ணா. நான் போட வேணான்னு சொல்லுண்ணா. இதுதான் எனக்கு எல்லாம்.
இவனுங்கிட்ட கேளுடா. டெய்லி 2 தடவை அவனை பத்தி பெருமையா சொல்லுவேன். பாருங்கடா எவ்வளவு சீக்கிரம் முன்னுக்கு வந்துட்டா. இன்னும் 5-6 வருஷத்துல எங்கேயோ போயிடுவான்ட்டு. என்கிட்ட அப்படி பேசலாமா? உனக்கு என்னடா குறை வச்ச? புள்ள மாதிரி பாத்துக்கல. பண்றதையும் பண்ணிட்டு கால்ல வந்து விடுறான். ஒரு தடவை போட சொன்னா மாத்துறது கஷ்டம். எந்தடா ஏய்